ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வாரந்தோறும் வியாழக்கிழமையில் ஒரு தொடர்ச்சியான ஒரு வேத பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நம்ம தியானிக்க போகிறதான இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலருடைய பிரயாணம் அல்லது கானான் பிரயாணம் என்கிற தலைப்புல நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணிகளாக நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரமராஜ்யத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுகிற ஆவிக்குரிய பிரயாணிகள், மோட்ச பிரயாணிகளாக இருக்கிறோம். இந்த மோட்ச பிரயாணிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் காணப்பட வேண்டும் என்பதை பற்றினதான விவரங்கள் எல்லாம் இந்த கானான் பிரயாணத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த பிரயாணத்தினுடைய விவரங்கள், அதிலையும் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தில் பாளையம் இறங்கினதான இடங்களை குறித்ததான சில முக்கியமான கருத்துக்களை நாம் இந்த நாட்களிலே நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இதற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்துல தான் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க எங்கெங்கெல்லாம் பாளையம் இறங்கினாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க என்பதை பற்றின விவரங்கள் எல்லாம் எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அந்த முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம், பமிட்பார் எபிரேயத்துல, அதாவது வனாந்தரத்தில் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயரே. ஸோ எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே. அந்த வசனத்தை திரும்பமாக வாசிங்க. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட, திரும்ப படிங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இங்க ஒரு பிரயாணிகளை நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணம். சோ அவருடைய பிரயாணங்களுடைய விவரங்கள் எல்லாம் இந்த அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பிரயாணப்படுவதற்கு முன்பாக அவர்கள் புறப்படுகிறதான ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். சரி, அப்ப இதை பற்றின விவரங்கள் எல்லாம் தான் இந்த கானான் பிரயாணத்துல நம்ம படிக்க போகிறோம். சரி, கானான் பிரயாணத்துக்குள்ள போவதற்கு முன்பு நான் ஒரு முன்னுரையாக ஒரு பொதுவான காரியத்தை நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். என்னன்னா, இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்தே நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டை படிப்பது அவசியம்தானா, அதனுடைய அவசியங்கள் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கானான் பிரயாணத்துக்குள்ள கடந்து போனால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காரியங்களை நாம் புரிந்து கொள்வது இன்னும் நமக்கு சுலபமாக இருக்கும், இன்னும் நமக்கு தெளிவானதாக இருக்கும். ஆகவே இந்த கானான் பிரயாணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் படிப்பதனுடைய அவசியங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த அவசியங்கள் என்னென்ன அவசியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பொதுவாக குறிப்பாக ஒரு 5 அவசியங்கள் உண்டு. நாம் பழைய ஏற்பாட்டை படிப்பது மிக மிக அவசியம் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடியதான ஒரு 5 காரணங்களை, அதிலே ஒரு பெரிய ஆச்சரியம்னா அந்த காரணங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, அருமையான சபையாரே, நண்பர்களே, நீங்களும் நானும் பழைய ஏற்பாடை தொடாம வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது மிஞ்சி போனா பழைய ஏற்பாட்டில் சங்கீதம், நீதிமொழிகள் இவைகளை படித்துக்கொண்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது.
நாம் பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் படிக்கணும். பழைய ஏற்பாடை நம்ம ஏன் படிக்கணுங்கிறதுக்கான அவசியங்கள், அதனுடைய காரணங்களை புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. சரி, அப்ப என்ன காரணங்கள், அதனுடைய அவசியம் என்ன? அந்த அவசியத்திற்கான ஒரு 5 காரணங்களை நம் வேதத்தில் படிக்க முடியும். நம்பர் 1, முதலாவது என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடு நமக்காக எழுதப்பட்டது. அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு எபிரேயத்துல அத பழைய ஏற்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க, டனாஹ், தோரா நெவாயிம் கெத்துபிம், டனாஹ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள், அடுத்தது எழுத்துக்கள், வேத எழுத்துக்கள் என்றுதான் அதை சொல்லுவார்கள். இது ஏதோ ஒரு இஸ்ரவேல் கூட்டத்துக்காக, ஒரு யூதர்களுக்காக, ஒரு தனிப்பட்ட ஒரு ஜனங்களுக்காக அல்ல. ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய சபையில் அங்கமாய் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், பழைய ஏற்பாடு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது. ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 வசனங்களை படித்தால் நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 வசனங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. இது ஆபிரகாமுடைய விசுவாசம் மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வைத்து முழு பழைய ஏற்பாட்டை தான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு காரியங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம படிக்க போகிற இந்த கானான் பிரயாணமும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5, 6 வசனங்கள்ல பரலோகத்துல ஒரு ஃபேர்வெல் நடக்கிறது. பரலோகத்துல ஆண்டவராகி இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வருகிற அந்த நேரத்துல பரலோகத்துல ஒரு ஃபேர்வெல் நடக்குது. அந்த ஃபேர்வெல்ல அவர் அங்க கொடுத்துட்டு வர்ற வாக்குறுதி என்ன அப்படின்னா, எப்படி இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஃபேர்வெல் நடத்தினாங்கன்னா மாணவர்கள்லாம் பேசுவாங்க, நான் போய் இந்த பள்ளியினுடைய பெயரை காப்பாற்றுவேன், இந்த பள்ளிக்கு நான் உண்மையா இருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த பள்ளியை விட்டு நான் போய் இந்த பள்ளிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பேன் என்று மாணவர்கள் வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி ஆண்டவராகி இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வரும்போது அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில அங்க ஒரு ஃபேர்வெல் நடக்குது. அந்த ஃபேர்வெல்ல என்ன செய்யறாரு, ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இங்க வருகிறார். என்ன வாக்குறுதினா, அது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல அதனுடைய 4, 5, 6 வசனங்களில் அந்த வாக்குறுதியை பற்றி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல பிரவேசிப்பதற்கு முன்பு பரலோகத்துல இருக்கிறார். இப்ப அங்க இருந்து அவர் வரும்போது ஃபேர்வெல் அங்க நடக்குது. அந்த ஃபேர்வெல்ல முடிச்சிட்டு அவர் உலகத்துல பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரணங்களும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்கிற வார்த்தை தான் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அப்போ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தோல் சுருளை என்னை குறித்து எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாடு. இங்க சொல்லப்பட்ட இந்த புஸ்தக சுருள் என்பது ஒன்று தேவனுடைய சிந்தை, பிதாவாகி தேவனுடைய மனதையும் குறிக்கும். அடுத்தது டனாஹ் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டையும் குறிக்கும். ஆண்டவராகி இயேசு மனிதனாக வரும்போது இந்த வேதத்தில் உள்ளதெல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது.
நான் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு என்று உணர்ந்தாரே, அந்த மனநிலை தான் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டை படித்து ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப என்ன, இந்த பழைய ஏற்பாட்டில் தனாக்ல முழுக்க முழுக்க யாரை பத்தி இருக்கு? யாரையோ பற்றி இல்ல. ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோபை பற்றி அப்படி இல்ல. பழைய ஏற்பாட்டை நம்மை குறித்து எழுதி இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அதான் உண்மை. இந்த மனநிலை நமக்கு இருக்கணும். சரி, ரெண்டாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1 முதல் 11 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நீங்க வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அதுல அந்த 11வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ரெண்டாவது, ஏன் இந்த பழைய ஏற்பாடு நமக்கு, இதனுடைய அவசியம் என்ன, நம்ம வாசிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசிக்க 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இரண்டாவது, இந்த பழைய ஏற்பாடு நம்ம ஏன் படிக்கிறதுடைய அவசியம் என்ன? இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பழைய ஏற்பாடை படித்து இருக்கிற சம்பவங்களை நம்ம படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்பு உண்டாக வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியாக இந்த பழைய ஏற்பாடு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமோடு கூட வந்த இஸ்மவேல் பாருங்க பிரிந்து போய் அந்த சோதோம் அவருக்கு நீர் பொருந்தின ஒரு இடமாக, செழிப்பான இடமாக, எகிப்தாக, கர்த்தருடைய தோட்டமாக சோதோம் லோத்துக்கு தெரிகிறது அல்லவா? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன லோத்துக்கு தெரிகிறது. அப்ப இதை பார்க்க நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாருங்க. உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு சோதோம் போல, எகிப்து போல தான் தெரியும். ஆனா நம்ம அதுல வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலேயே அந்த ஜனங்கள் உட்கார்ந்தாங்க, எழுந்தாங்க, வேஷித்தனம் பண்ணாங்க, விக்கிரகாராதனை செய்தாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே பழைய ஏற்பாட்டுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு எச்சரிப்பு. ஒரே ஒரு ஆகான் பாவம் செய்தனுடைய நிமித்தமாக சபையே தோற்று போனதல்லவா? ஆகவே நமக்கு பெரிய ஒரு எச்சரிப்பாக பழைய ஏற்பாடு இருக்கிறது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 3வது நமக்கு கவனிப்போம். 3வது நாம் ஏன் இந்த பழைய ஏற்பாட்டை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய பொருளுக்கு நிழலாக இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு இப்ப நம்ம இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நிழலாக இருக்கிறது. எப்பயுமே ஒரு பொருளை பார்ப்பதற்கு முன்பு அந்த நிழலை பார்த்து அந்த பொருளை பார்க்கும்போது காரியங்கள் நமக்கு தெளிவாக புரியும். ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அதில் அநேக புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டமான சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை படித்தால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை நாம் வாசிப்போமாக. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. பாத்தீங்களா? வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. போதும். அப்ப வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். ஆகையினால பழைய ஏற்பாட்டை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இப்ப இருக்கிற பொருளாயிருக்கிறதான எல்லா காரியங்களுடைய நிழல் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே நாம் அதை படிக்க வேண்டும், அதை நாம் படித்து ஆராய வேண்டும். அப்போ இந்த கானான் பிரயாணத்திலே இந்த மாதிரி நிறைய நிழல் இருக்கிறது. நிழலாட்டமான காரியங்கள் நிறைய இருப்பதை நம்ம பார்க்க முடியும்.
ஏன்? இந்த கானான் பிரயாணமே இப்ப நம்ம போய்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய பிரயாணத்தினுடைய நிழல்தான். ஆகவே நாம் இதை படிக்கணும், பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும். சரி, நான்காவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதனுடைய அவசியம், பழைய ஏற்பாட்டுடைய அவசியம் என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துடைய 16, 17 வசனங்களை படிக்கும் போது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதனுடைய 16, 17 வசனங்கள் வாசிப்போமா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்ததற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருப்பதற்கு அவனை அப்படி தயார் செய்வது என்னது அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அங்க சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள், கடிந்து கொள்ளுதல்கள், சீர்திருத்தல்கள், நீதியை படிப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனை தேறினவனாக, ஒரு குழந்தைக்குரிய அனுபவத்தை விட்டு அவன் தேறினவனாக வரத்தக்கதாக அவனை தேறின நிலைக்கு கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு கிரியையும் செய்வதற்கு, எந்த ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் அவனை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். சரி, ஐந்தாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப முக்கியம், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கிறது. திரும்ப இந்த கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். கொலேசியர் 2 அதனுடைய 17. அதை படிக்கும்போது நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும். வாசியுங்கள். ஆகையால் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இன்னொரு முறை வாசிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? அவைகளுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப பழைய ஏற்பாட்டை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ஹமஷியாஹ், நம்முடைய கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றின விஷயங்கள் எல்லாம், அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாமே அங்கே இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆகவே நாம் அதை படிக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறோம். அதனாலதான் பாருங்க, யோவான் 5:39 அவரே சொல்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை படிக்கும்போது நம்முடைய அருமை ரட்சகர் யெஷுவாவே சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 5 அதனுடைய 39வது வசனம் வாசியுங்கள். வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எவைகள்? வேத வாக்கியங்கள், பழைய ஏற்பாடு, தனாக். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நம்ம படிக்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 24:44 படிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை படித்தால், அங்கேயும் நம்முடைய அருமை ரட்சகர் யெஷுவா, உயிர்த்தெழுந்த இயேசு அங்க தெளிவாக இன்னும் அழகாக சொல்றார் பாருங்க. வாசியுங்கள். லூக்கா 24 அதனுடைய 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆண்டவர் இருக்கும் போதெல்லாம் சீஷர்களுக்கு போதித்ததெல்லாம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அவரை பத்தி இருக்கு என்பதை அவங்களுக்கு விவரித்து காண்பித்துக் கொண்டே இருந்தாராம். ஆகவே கிறிஸ்துவை பற்றின காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், விளக்கமாக, தெளிவாக, கிளாரிட்டியாக, தெளிந்த நீரோடை போல நாம் காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கணும், பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும். ஆதியாகமம் 3:15
தலையை நசுக்குபவராக வெளிப்படுகிறார் மேலோட்டமா பார்த்தா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல உன் மூலமாக பூமி முழுவதையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரே, உன் மூலமாக தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது அவரைத்தான் அங்க சுட்டிக்காட்டி அந்த வார்த்தை வருகிறது, தேவனுடைய வார்த்தை வருகிறது. அது மட்டுமல்ல, சமாதானத்தின் கர்த்தர் யூதாவிலிருந்து வெளிப்படுவார் என்று ஆதியாகமம் 49 சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 22 ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின சம்பவம் பிதாவாகிய தேவன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த சம்பவத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அதே போல யோசேப்பு கடந்து போன பாதை, அது ஆண்டவராகிய இயேசு கடந்து போன பாதைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிற பஸ்கா, நம்முடைய அடிக்கப்பட்ட பஸ்கா, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இப்படி முழு வேதத்திலேயும் ஆண்டவர் யெஷுவாவை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாடு அவரை பற்றியது. இன்னும் எபிரேய வேதத்துக்குள்ள போய் பார்த்தால் ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தையிலேயே நாம் அவரை பார்க்க முடியும். இப்படி பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க அவரை பற்றி நமக்கு சொல்லுகிறபடினால இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் தனாக் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்யணும், அதில் இருக்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இங்கே படிக்கிறோம். சரி, இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டை ஏன் படிக்கணுங்கிறதான அதனுடைய அவசியத்துக்கான காரணங்கள். 5 முக்கியமான காரணங்கள் இவைகள். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா 5 முக்கியமான காரணங்கள். சரி, இந்த ஒரு புரிந்து கொள்வதோடு கூட நம்ம இந்த கானான் பிரயாணத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். கானான் பிரயாணத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த ஆதியாகம புத்தகம் இருக்கு பாருங்க, இந்த 5 ஆகமங்கள், தோரா அப்படின்னு எபிரேயத்துல சொல்லுவாங்க. ஆதியாகமம் அது படைப்பிலே தொடங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனார்களே, அதோடு கூட அது முடிவடைகிறது. யோசேப்பு, அடுத்து யாக்கோபுடைய குடும்பம் எகிப்துக்கு போனாங்க இல்லையா, அதோடு முடிகிறது. யாத்திராகமம் அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் திரும்பவுமாக தங்களுடைய சொந்த தேசமாகிய கானானுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்படுகிறதான காரியம். அவங்க புறப்பட்டு சீனாய் மலை வரைக்கும் அவங்க புறப்பட்டு வருகிற அந்த விவரங்கள் எல்லாம் யாத்திராகமத்தில் இருக்கு, லேவியராகமத்தில் இருக்கு, அப்புறம் எண்ணாகமத்தில் கிட்டத்தட்ட 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாமே சீனாய் மலையில தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 10 உபாகமம் வரைக்கும் அடுத்து அவங்க புறப்பட்டு இன்னும் பல இடங்கள்ல அவங்க கடந்து போய் பாளையம் இறங்கி கடைசியில கானானை அடைகிற, அந்த கானானுக்கு கிட்ட போய் நிற்கிற யோர்தான் அந்த நதிக்கரையில போய் நிற்கிற சம்பவம் வரைக்கும் எண்ணாகமம் 10, உபாகமம் அங்கிருந்து உபாகமம் வரைக்கும், உபாகமம் கடைசி அதிகாரம் வரைக்கும் அதுல இருக்கு. ஆகவே நான் இந்த புத்தகங்களை ரொம்ப நம்ம கவனத்தோடு நாம் படிக்க வேண்டும். சரி, இந்த ஒரு புரிந்து கொள்வதோடு தான் நம்ம கானான் பிரயாணத்தை அல்லது இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை, ஜேர்னி ஆஃப் இஸ்ரேல், இதை நாம் நம்ம படிக்க போகிறோம். சரி, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த கானானை அடைவதற்கு புறப்படுதல் என்கிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம். புறப்படுதல். திரும்பமாக அந்த எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நம்ம திரும்பமாக வாசிக்கலாம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போமாக. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ், மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். அதாவது அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு என்ன செய்கிறார்கள், புறப்படுகிறதான ஒரு சம்பவத்தை இங்கே பதிவு செய்கிறதை நம்ம படிக்கிறோம். யாத்திராகமத்தில் மட்டுமே புறப்பட்டு போங்கள் என்கிற பதம் ஏறக்குறைய 35 முறை வருகிறதாம் யாத்திராகமத்தில் மட்டும். ஆகவே நீங்களும் நானும் நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் புறப்பட்டு போக வேண்டும். அப்படி புறப்பட்டு போகிறதான அந்த பிரயாணத்துல நம்ம வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் காணப்படணும், நம்மளை கானானுக்குள்ளே கொண்டு போவதற்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை
இந்த இஸ்ரவேலுடைய பிரயாணத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில கருத்துக்களை நாம் இருந்து நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது எகிப்து என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். முதலாவதாக அர்த்தம். இரண்டாவதாக அடிமைத்தனத்தின் அவல நிலைகள். மூன்றாவது அன்பு நிறைந்த ஆண்டவரின் செயல்பாடுகள் என்று 3 கருத்துக்கள் இருக்கிறது. இந்த 3 கருத்துக்களை நமக்கு நேரம் அனுமதிக்கிறபடி நாம் இன்றைக்கு எவ்வளவு படிக்க முடிகிறதோ நம்ம படிக்கலாம். சரி, நேரடியாக நாம் குறிப்புக்குள்ள வருவோம். முதலாவதாக அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பாருங்க. அதாவது எகிப்து அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம படிக்கிறோமே, இந்த எகிப்து என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். முதலாவதாக அர்த்தம். திரும்பமாக அந்த எண்ணாகமம் 33:2 வாசிங்க. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவளுடைய பிரயாணங்களை எழுதினான். முதல் வசனம் படிங்க. முதல் வசனம். மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். எகிப்து தேசத்திலிருந்து தான் அவர்கள் புறப்படுறாங்க. அப்ப அது வரைக்கும் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த எகிப்து அப்படிங்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா மிஸ்ராயிம் என்பதுதான் இந்த எகிப்து என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். மிஸ்ராயிம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல அதனுடைய 3வது வசனத்தை படிக்கும் போது, யாத்ராகமம் 13:3 இந்த மிஸ்ராயிம் எகிப்து என்று சொல்வதனுடைய அர்த்தத்தை அங்கே தெளிவாக மோசே சொல்லுகிறது நம்ம படிக்கலாம். யாத்ராகமம் 13:3 வாசிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவுங்கள். அப்போ எகிப்து மிஸ்ராயிம் என்று சொன்னாலே அடிமைத்தன வீடு, இருள், இந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் இந்த எகிப்து என்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அப்ப இந்த எகிப்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் ஜனங்கள் எங்கே இருந்தார்கள் அப்படின்னா அடிமைத்தன நிலையிலே, இருளுக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே, நிர்பந்தமான நிலையில இருந்தார்கள். அந்த நாட்கள் ஒரு அடிமை அப்படின்னா அவனை யார் என்ன பண்ணாலும், அந்த தேசத்தினுடைய குடிமக்கள், அந்த தேசத்துடைய அதிகாரிகள் யார் என்ன பண்ணாலும் அவங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்களை எப்படி வேண்டுமானாலும் சிதைக்கலாம், சின்ன பின்னம் ஆக்கலாம். அதுதான் அடிமைத்தன நிலை அந்த நாட்கள்ல. யோசேப்பு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா, பரவசமா, மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த உடனே ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். இதே போல நாமும் புறப்பட வேண்டிய அனுபவங்களை விட்டு புறப்படாத வரைக்கும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவ அடிமைத்தனத்திற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, நம்முடைய வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பு வருவதற்கு முன்பு நாம் எல்லாரும் இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளதான் நம்ம இருந்தோம். நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் நம்மளாம் இருந்தோம். பாவம் என்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாரையும் அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டி வைத்திருந்தது. யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 அந்த வசனங்களை நான் படிக்கும் போது இங்க நம்ம வாசிக்கிறோம், தெளிவாக படிக்கிறோம். வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34, 35 வசனங்கள் வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அடிமையா இருக்கிறவன் வீட்டில் என்னைக்கு நிலைச்சிருக்க முடியாது. குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படியானால் அடிமைத்தன வீடு, எகிப்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னா அடிமைத்தன வீடு, மிஸ்ராயிம்.
மிஸ்ராயிம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னா அடிமைத்தன வீடு. அப்ப இந்த அடிமைத்தன நிலையிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வரணும். அந்தகாரத்தை விட்டு ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், சாரி 1 பேதுரு 2 பேதுரு இல்ல 1 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிக்கும் போது இதை குறித்து தெளிவாக அங்கே எழுதுகிறார். அதை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிப்போமாக. 1 பேதுரு 2:9. உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த அந்தகாரத்தினின்று அப்போ பாருங்க, இந்த அந்தகாரத்தை விட்டு நம்ம வெளியே வருவதுதான் புறப்பட்டு போங்கள் என்பதனுடைய அர்த்தம். எகிப்தை விட்டு வெளியேறுவது. ஆகவே நீங்களும் நானும் அந்தகாரத்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும், வெளியேற வேண்டும். பரம ராஜ்யத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, நம்முடைய ஆண்டவர் வீற்றிருக்கிறதான அந்த பரம சிங்காசனத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு போய் நாம் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த கானான் பிரயாணம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிற சத்தியமாக படிப்பினைகளாக இருக்கிறது. சரி, அப்ப இதுதான் அர்த்தம். மிஸ்ராயிம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் இதுதான். சரி, இப்ப ரெண்டாவது ஒரு கருத்து என்னன்னா, அடிமைத்தனத்தின் அவல நிலைகள். இப்போ இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராம, இந்த அந்தகாரத்தை விட்டு வெளியே வராம இருந்தா, ஒருவேளை ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்க, யோசேப்போடு இருந்தாங்க. அப்புறம் யோசேப்பு மரித்த பிற்பாடெல்லாம் உடனே ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டம் வரல. அநேக ஆண்டுகள் நல்ல சுபிட்சமாக, செழிப்பாக, சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த பிற்பாடுதான் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. இதுபோல அடிமைத்தனத்துக்கு உட்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில உடனேலாம் பிரச்சனை வராது, உடனேலாம் போராட்டம் வராது. ஆரம்பம் என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாமே ரொம்ப கைகூடுற மாதிரி, ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி. நாங்க நல்லா தானே இருக்கோம், நாங்க அடிமையா இருந்தா என்ன, நாங்க பாவம் செய்தாலும் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தான் கிடைக்குது. நீங்க சாப்பிடுற மாதிரி நாங்களும் தான் சாப்பிடுறோம், நீங்க துணி உடுத்துற மாதிரி நாங்களும் தான் உடுத்துறோம், உங்களை விட நாங்க நல்லாவே இருக்கிறோமே என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கலாம். அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் அப்படிதான் தொடங்கும். ஆனால் போக 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 இந்த அடிமைத்தனம் அவங்க வாழ்க்கையில பயங்கர அவல நிலைகளை ஏற்படுத்துகிறதை நம்ம படிக்க முடியும். பயங்கரமாய் அவதிப்படுகிறார்கள் அடிமைத்தனத்தினால. அந்த அடிமைத்தனத்தின் அவல நிலைகள் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமா அதாவது அவதிக்குள்ளாக்குகிறத நம்ம படிக்க முடியும். அப்படி அவங்க பட்ட அந்த அவல நிலையை நம்ம வேதத்துல பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அவங்க அடிமைத்தன நிலையில அவர்கள் அனுபவித்ததான அவல நிலைகளினுடைய அந்த அனுபவங்களை ஒரு 7 கருத்துக்களாக நாம் இங்க பிரித்து சொல்ல முடியும். வேதத்தில் அப்படி சொல்லி இருக்கு. யாத்திராகமத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவதாக அவங்க வாழ்க்கையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த அவல நிலை, அவங்களை அவதிப்பட வைத்த அவல நிலை என்ன அப்படின்னா, வாசிங்க. யாத்திராகமம் 1 அதனுடைய 13வது வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், அதாவது கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். என்றைக்குமே பாவ அடிமைத்தனம், அந்தகாரம் ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்கு அப்புறம், குறிக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மை கொடுமையாய் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக கொண்டு போகும். கொடுமையாய் நடத்தப்படுகிற சூழல், அதான் பைபிள்ல போட்டிருக்கு. பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சியே. அப்போ கொடுமையாய் நடத்தப்படுகிற ஒரு சூழல், பாவம் அப்படிதான் செய்யும். பாருங்க, குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள்,
குடித்து 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 ஒரு குறிக்கப்பட்ட லெவல் வரும்போது அந்த குடி அவங்கள கொடுமையாய் நடத்துகிற ஒன்றாக மாறிவிடும். அநேக உபாதைகளை கொண்டு வந்துரும். அந்த மாதிரிதான் எந்த பாவமானாலும் சரி, எந்த ஒரு பாவத்துக்கு நாம் அடிமையா இருந்தாலும் அது நம்மளோட ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மை கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கும். மறந்துவிடக் கூடாது. அடுத்தது 2வது படிக்கும் போது வாசியுங்கள். 2வதாக கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அடுத்தது சாந்து செங்கலாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். 2வது ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று படிக்கிறோம். ஜீவனை கசப்பாக்கினார்களாம். பாருங்க, ஜீவனை கசப்பாக்குறாங்க. ஐயோ, இனி நான் வாழணுமா? எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? வாழ்றதை விட செத்தா கூட நல்லா இருக்குமே என்று நீங்க அநேக நேரங்கள்ல பேசுறதை கேட்டிருப்பீங்க. அதான் என்ன? ஜீவன் கசப்பான நிலை. உலகத்துல மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ இந்த பண்டிகை நாட்கள் அது இதுன்னு வரும்போது சந்தோஷமா இருப்பாங்க. ஏதோ டிவி முன்னாடி உட்கார்ந்தா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அடிக்கடி அவங்க வாயில வருகிற வார்த்தைகள் இந்த வார்த்தை தான், எதுக்காக நான் வாழணும்? வாழ்றதை விட செத்தா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. பாருங்க, என்ன தெரியுமா? ஜீவன் கசப்பான நிலை. ஜீவன் கசப்பான ஒரு நிலை இது அவங்க வாழ்க்கையில வருகிறது. அது மட்டும் இல்ல, 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் அந்த யாத்திராகமம் 1:12 வாசியுங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. அப்ப 3வது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்களா. 11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்ப அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். பாருங்க, கொடுமையாய் நடத்தப்படுறாங்க. அவங்க ஜீவன் அவங்களுக்கு கசப்பா இருக்கு. வாழ்க்கையே வெறுத்து போகுது. வாழணுமா இனிமேல் இந்த உலகத்துல? இப்படி ஒரு உலகத்துல வாழணுமா? எத்தனை காலத்துக்கு ஐயா என்னுடைய கஷ்டம் இப்படியே இருக்கும்? எத்தனை காலத்துக்கு நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? எத்தனை காலத்துக்கு நான் ஒருத்தருக்கு முன்னாடி நான் கையேந்தி நிற்கிற நிலைமையிலே நான் இருக்கணுமா? இப்படி நான் வாழ்றதுக்கு நான் ஏன் இந்த உலகத்துல வாழாமலே போயிடலாமே என்று நினைக்கக்கூடிய சூழல்கள்லாம் வரும். பாவம் அப்படி செய்யும். ஆரம்பத்துல அப்படி தேனை போல இனிக்கிற அந்த பாவம் ஜீவனை கசப்பாக்கும். அது மட்டும் இல்ல, ஒடுக்கப்படுகிற நிலைமை போக 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 பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையில ஒரு ஒடுக்கப்பட்ட சூழல், சரீர பலமும் ஒடுங்கி போயிரும். உள்ள இருக்கிற ஆத்துமா, உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் அதுவும் ஒடுங்கி போய்விடும். சோ ஒரு ஒடுங்கின நிலைக்கு நேராக இந்த அடிமைத்தன வாழ்க்கை நம்மளை கொண்டு போயிடும். ஆரம்பத்துல இன்பமா தெரியும், ஆனா போக 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 இப்படி ஒரு ஒடுக்கப்படும் நிலைக்கு நேராக கொண்டு போயிடும். 4வது நீங்க பாத்தீங்கன்னா, 4வது என்ன செய்யறாங்க, என்னங்க நடக்குது அப்படின்னா, அந்த யாத்திராகமம் 3:24 யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை படிக்கும் போது வாசிங்க. யாத்திராகமம் 3:24 யாத்திராகமத்துல அதனுடைய யாத்திராகமம் 3 இல்ல, யாத்திராகமம் 2:24 அங்க படிக்கும் போது 4வது இந்த அடிமைத்தனத்தினுடைய அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாருங்க, அவங்க பெருமூச்சு விடுகிற ஒரு நிலை. பெருமூச்சு விடுகிறார்கள். எப்பதான் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்குமோ? நாங்க எப்பதான் நாங்கள் விடுதலை ஆவோமோ? நாங்க படுகிற கஷ்டத்துக்கெல்லாம் என்னைக்குதான் முடிவு வருமோ என்று சொல்லி தூக்கத்திலும் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போதும் சாப்பிடும் போதும் எல்லா நிலையிலும் ஒரு பெருமூச்சு விடுகிற ஒரு நிலை அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அடிமைத்தன நிலைக்குள்ள நம்ம போவோம், ஆனால் இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். பாவ அடிமைத்தனத்துக்கு நம்ம இடம் கொடுத்து அதை விட்டு வெளியே வருவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காம, பரவாயில்ல அவங்க செய்யாததா இவங்க செய்யாதான்னு சொல்லி நாம் அதுக்கெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் இருப்போமானால், இந்த பாவத்தினுடைய விளைவு, இந்த பாவ அடிமைத்தனத்தினுடைய விளைவு என்ன ஆயிரும் சொன்னா, நம்மளை பெருமூச்சு விட வச்சிரும். அவர்கள் பாருங்க, அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள்.
தன்னுடைய நிர்பந்தமான நிலையை நினைத்து பெருமூச்சு விடுகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, ஐந்தாவதாக யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஐந்தாவது யாத்திராகமம் 6:9 நீங்கள் படித்தீர்கள் ஆனால் வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இந்த பிரகாரமாகவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினால் கொடுமையான வேலையினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார். அப்ப பாருங்க, மனமடிவு. அங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, மனமடிவு உண்டாயிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, தளர்ந்துட்டாங்க. இனி என்ன இருக்கு எங்களுக்கு வாழ்க்கையில என்று சொல்லி தளர்ந்து போய்விட்டார்கள். அருமையானவர்களே, அடிமைத்தனத்தினுடைய விளைவு இதெல்லாம், மனசோர்வுகள். நீங்க நினைக்கிறீங்களா, வெளியே நிறைய பேர் பார்க்கறதுக்கு நல்லா கோட் ஷூட் போட்டு ரொம்ப அப்படி பந்தாவா இருக்கிறதுனால அவங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உள்ள நீங்க போய் பாருங்க, தெரியும். மனமடிந்து போய் வெளியே தெரிஞ்சா எங்க மற்றவங்க எங்களை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூனால வெளியே எல்லாருக்கும் முன்னாடி அப்படி காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, அவங்களாம் மனமடிந்து போயிருக்கிறாங்க. பாவ அடிமைத்தனம் ஒரு மனிதனை அப்படிதான் மாற்றும். மனமடிவு, மனமடிந்து போன ஒரு நிலைமை, சோர்ந்து போன ஒரு நிலைமை, தளர்ந்து போன ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்கு நேராகத்தான் இந்த அடிமைத்தனம் வழி நடத்தும். இதை நம்ம படிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில அடிக்கப்படுறாங்க. அடுத்தது 6வதாக நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் அடிக்கப்படுகிறத நம்ம படிக்கிறோம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படிக்கும் போது, பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவளுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேளையில் நீங்கள் முன்பு செய்தது போல் நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அப்போ பாவத்தினுடைய விளைவு பாருங்க, நிறைய அடிக்கப்படுகிற ஒரு நிலைமை. அடிமேல் அடி நான் வாங்குறேங்க. எனக்கு வேலையில, பிசினஸ்ல, என் தொழில்ல, என் குடும்பத்துல அடுத்தடுத்து அடிமேல் அடி இப்படிதான் சொல்றாங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன? பாவ அடிமைத்தனத்தினுடைய அவலநிலை. பாவ அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்தா அதனுடைய அவலநிலை இப்படிதான் இருக்கும். அடிமேல் அடி வரும். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவசமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா காலங்கள் ஆக 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 அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். அடிமேல் அடி வாங்குகிற ஒரு நிலைமை. இதை நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, கடைசியாக 7வது, ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுகிறதான ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்க முடியும். வாசிங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அப்போ ஆண் பிள்ளைகளை கொல்லுகிறார்கள், கொல்ல வேண்டும் என்கிற 16ஆம் வசனம் பாருங்க. 16 எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று. ஆண் பிள்ளையை கொன்று போடுகிறதான ஒரு செயல் இங்கே நடைபெறுகிறது. ஆண் பிள்ளையை கொல்லுவதுன்னா, அந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தினுடைய பலம் எங்க இருக்குன்னா, ஆண் வாரிசுகள், ஆண் பிள்ளைகள். நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் உலகம், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் உலகத்துல, அன்றைக்கு இருந்த உலகிலே ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினுடைய பலம்.
அப்ப இங்க ஆண் பிள்ளையை அழிக்கணும், ஆண் பிள்ளையை கொல்லணும்னா என்ன? அந்த தேசத்தினுடைய அந்த இனத்தினுடைய பலத்தை அழித்து விட வேண்டும், பலத்தை அழிச்சிடணும். இதுதான் அடிமைத்தனத்தினுடைய அவல நிலை. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம் நமக்கு இருக்கிற பலனை, நமக்கு இருக்கிற பலத்தை அழித்து விடும், பலனை இழக்க பண்ணிரும். நமக்கு எது பலனாக இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையினுடைய பலம் என்று எது இருக்கிறதோ அதை அழித்து போடும். பாருங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிற ஒரு கொடூர சம்பவம் நடக்கிறது. அருமையான தேவ ஜனமே, பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம கடந்து போற சூழல் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அடிமேல அடி வருதையா, என் வாழ்க்கையில என்னுடைய மனசெல்லாம் மடிந்து போன நிலைமையில இருக்கு, மனமடிவாயிட்டேன், நான் ரொம்ப ஒடுக்கப்படுகிறேன் என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த நிலைக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா முடிவு இருக்கு. அந்த முடிவை தான் அதனுடைய அந்த நிலைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வைத்தான் இந்த இஸ்ரவேல் பிரயாணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நிலையில தான் இப்படி ஒரு பயங்கரமான இக்கட்டான அவதிக்குள்ளாக ஜனங்கள் காணப்படுகிற நிலையில தான் அன்பின் தேவன், இப்ப 3வது குறிப்புக்குள்ள வருகிறோம். பட் அதை இன்னைக்கு முழுமையா முடிக்க முடியாது, நான் தொடங்கி வைக்கிறேன். கர்த்தர் அடுத்த வாரம் முடிக்கலாம். அன்பின் தேவன் இங்கே செயல்படுகிறத நம்ம படிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ம் 8மான வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபோசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, அன்பின் தேவன் இப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய ஜனங்களை அந்த அடிமைத்தனத்தினுடைய அவல நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, அவர்களை புறப்பட பண்ணும்படியாக, நல்ல நலமும் விசாலமுமான அந்த நல்ல தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே இறங்குகிறார். பிரதர், சிஸ்டர், இந்த நாள்ல நம்ம இப்ப படித்த காரியங்களை ஏதோ 1, 2 இல்லை எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறது போல நீங்கள் உணர்கிறீர்களா? பிரதர், சிஸ்டர், வாழ்க்கையே எனக்கு அழுகைதான், நான் எதற்காக வாழணும், என்னுடைய ஜீவன் எனக்கு கசப்பா இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையே கசப்பா இருக்கு, கசந்து போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறீர்களா? இது உங்க வாழ்வினுடைய முடிவல்ல. இதுதான், இப்படிதான் உங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் என்பது அல்ல. ஐயா, அல்லம்மா, அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல. கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றும்படியாக அன்பின் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் செயல்படும்படியாக அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் இறங்கி இருக்கிறார் உங்களுக்காக. இந்த நாள்ல உங்களுக்காக இறங்குகிற தேவனை நோக்கி பாருங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல அந்த பிரச்சனையை பார்க்கிலும் பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்த அருமை ஆண்டவர் யெஷுவா இறங்குகிற அந்த காட்சியை கண்ணோக்கி பாருங்க. உங்க விசுவாச கண்கள்ல பாருங்க. உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி இருக்கிறார். இறங்கி இருக்கிற தேவன் அப்படியே இறங்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு, நமக்காக செயல்படுவார். எப்படியெல்லாம் செயல்படுவாரு என்பதை நாம் அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து கவனிப்போம், தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இறங்குகிற தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி இருக்கிறார்.
இறங்கின தேவன் கண்டிப்பா நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாரு, நம்மை விடுவிப்பார். அந்த நலமும் விசாலமான தேசத்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஆகவேதான் யோவான் 8:35-36 சொல்லி இருக்கு, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். உங்களையும் என்னை விடுதலையாக்கும்படியாக குமாரனாகிய யெஷுவா இறங்கி இருக்கிறார். இறங்கி இருக்கிற அவர் மேல் நம்முடைய கண்களை பதிய வைப்போமாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் இந்த கானான் பிரயாணத்தை, இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா. அடிமைத்தனத்தினுடைய அவல நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறீர். அநேக நேரங்களில் நாங்களும் அப்படிலாம் அவதிப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் அந்த அவல நிலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிக்கும்படியாக சித்தம் கொண்டீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க யாரெல்லாம் இப்படி அவதிக்குள்ளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இப்படி அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் விடுவிக்கும்படியாக நீர் இறங்கி இருக்கிறபடினால் நமக்கு நன்றி அப்பா. இறங்கி இருக்கிற கர்த்தர் நீர் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையை விளங்க பண்ணுங்கப்பா, கிருபையை விளங்க பண்ணுங்க. பரமராஜ்யத்தை நோக்கி பிரயாணப்படுகிற பிரயாணமாக எங்கள் பிரயாணம் திகழ்வதாகப்பா தயவுள்ள கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பென் எலோஹிம் யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.